ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இசை, நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, எதை பற்றி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்மளோட முருகரை பற்றி. அதாவது திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வந்து அவ்வளோ ஒரு கூட்டம், போகவே முடியல. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். என்னவோ தெரில, நான் சொன்னது முருகருக்கே கேட்டுருச்சா என்னவோ தெரில, எனக்கு புல்ல அரிச்சிருச்சுங்க அதை பார்த்த உடனே. என்ன தெரியுமாங்க, அதாவது அதே மாதிரி முருகர் கோயிலில் பயங்கரமான கூட்டமாக இருந்திருக்கு. எல்லா மக்களும் லைனாக வரிசையில் நின்றுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய டிவிக்கே ஒரு எம்எல்ஏ அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர். அவர் என்னதுங்க, அறநிலைத்துறை அமைச்சர். அறநிலைத்துறை அமைச்சரானுங்க. பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் லைனில் நின்றுருக்காங்க. ஆனால் அவங்க நின்னது வந்து யாருக்குமே தெரியலையாம், இவங்க அமைச்சர் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதே மாதிரி இருக்கும்போது அங்கே இருக்க பூசாரி என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஸ்பெஷலாக முருகரை வந்து பார்க்கணும்னா 4000 நீங்கள் வந்து ஜிபே பண்ணுங்க, கொடுங்க, நீங்கள் முருகரை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களும் அதாவது அமைச்சர்கிட்டே போய் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, போய் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து முருகர்கிட்டையும் போயாச்சு, பார்த்தாச்சு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து அமைச்சர் அப்படின்னு சொல்லி. அமைச்சர் என்ன அப்போ நினச்சோன்னே நினச்சிருக்காங்க, அப்போ சாமானிய மக்கள் வந்து அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க முருகரை பார்க்கணுன்னா. பணம் இருக்கவங்க கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அப்போ பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அமைச்சர் வந்து யோசித்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா என்னென்னா முருகரே இறங்கி வந்து சொன்னது கேட்டுடுச்சு போல் முருகருக்கே. ஸோ ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் கூட கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் நான் நம்புகிறேன். சரிங்க, இந்த வீடியோவை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.